சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சேலம் தொகுதி வேட்பாளர் செல்வ கணபதி மற்றும் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மலையரசன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் நாட்டு மக்கள் அனைவரும் தூக்கத்தை தொலைத்து விட்டுவிட்டு அவதிப்பட்டு வருவதாகவும் உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால் பிரதமர் மோடி தூக்கத்தை தொலைத்து விட்டதாகவும் சாடினார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில பெட்ரோல் டீசலுடைய உயர்த்தினீங்கள அந்த சாமானிய மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. சிலிண்டர் விலைய உயர்த்தினீங்கள தாய்மார்கள் ஏழைகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. இப்படி 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது. இப்படி நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற வெறியில் பிரதமர் மோடி இந்திய ஜனநாயகத்தையே சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பாஜகவின் சர்வாதிகார போக்கு மீது ஒட்டுமொத்த மக்களும் கடும் கோபத்தில் இருப்பதாக தெரிவித்தார். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்ற வெறியில பல தியாகங்களால் உருவான இந்திய ஜனநாயகத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாஜகவோட சர்வாதிகார போக்கு மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனாலதான் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினரும் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்குறாங்க. மேலும் மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளின் மண்ணாக தமிழ்நாடு மாறவே மாறாது என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக இருக்கும் வரை மோடி மஸ்தான் வித்தை பலிக்காது என்றார். தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய பூமியே தான் இருக்கும். நாட்டை மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளோட மண்ணா மாறவே மாறாது. நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், இங்க திமுக இருக்கிற வரைக்கும் உங்க மோடி மஸ்தான் வித்தையெல்லாம் பலிக்காது. எடப்பாடி பழனிசாமி எப்போது பார்த்தாலும் திமுகவை பற்றியே பேசுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பாஜகவை எதிர்த்து பேச இபிஎஸ்க்கு எஜமானர் விசுவாசம் தடுக்கிறதா என கேள்வி எழுப்பினார். திமுகன்னு தேஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரியே நம்ம பத்தியே பேசுறாரு. பாஜகவை பத்தியும் மோடியை பத்தியும் பேச எஜமான விசுவாசம் தடுக்குதான். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.